நம்ம எவ்வளோதான் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டாலும், சில சமயம் இந்த குட்டி பசங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர்ல இருக்கிற மைன்யூட்டான பார்ட்டிகிள்ஸ் கூட எடுத்து டக்குன்னு வாயில போட்டுக்குவாங்கங்க. இப்ப இருந்தது பிஸ்கட் தாங்க. அதனால தப்பிச்சுட்டேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட ஃப்ளோர்ல தாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத நெறைய பாக்டீரியாஸ் அதுல இருக்கும். அதே மாரி ஒரு தடவையும் கதிர்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஏரியாவே ரணகலமா இருக்கும். இது எல்லாமே சூப்பரா கிளீன் பண்ற மாதிரி, அதுல ஆசிட் எதுவுமே இல்லாம, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாம, மைல்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோர் கிளீனர் ஆன்லைன்ல தேடிட்டு இருக்கும்போது தான், அர்பன் வைப்போட இந்த ஃப்ளோர் கிளீனர் எனக்கு கிடைச்சதுங்க. ஸோ ஃபுட் ஸ்டெயின்ஸ் இருக்க இடத்துலலாம் லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தொடச்சு பார்த்தேன். சூப்பரா போகுதுங்க. டெய்லியுமே அதனால நான் வந்து ஃப்ளோர் வேற கிளீன் பண்ணுவேன். அப்பதான் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும் வீடு அப்படின்றதுனால. ஸோ ஒரு 1/2 பக்கெட் தண்ணியில 2 மூடி அர்பன் வைப்போட ஃப்ளோர் கிளீனர் போட்டுட்டு ஃபுல்லா மாப் பண்ணிட்டேன். நல்ல ஒரு ஃப்ரெஷ் அரோமா இருக்குங்க. அதுவுமே ரொம்ப மைல்டா தான் இருக்கு. நல்லா இன்டென்ஸா கிளீன் பண்ணுதுன்னு எனக்கு தோணுதுங்க அதனால. அதே மாதிரி இந்த சிலிண்டர் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இந்த கரை இருக்கும். இதுவும் போகுதான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரப் பண்ணி தொடச்சு பார்த்தேன். பெர்ஃபெக்ட்டா கிளீன் ஆயிடுச்சுங்க. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. இங்க ஃப்ரிட்ஜ் கீழ பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டர்ட்டியா இருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் நெறையாவே ஸ்ப்ரே பண்ணிட்டு, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அழுக்கு ரொம்ப அதிகம். ஸோ இத கண்டிப்பா கிளீன் பண்ணாதுன்னு நெனச்சேன். ஆனா இந்த தரை பார்த்தீங்கன்னா, புதுசு மாதிரி ஆயிடுச்சு. வீடு ஃபுல்லா ஒரு டீப் கிளீன் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்துச்சுங்க. ஸோ கதிர்குட்டியும் வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டான். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா டேக் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க.